வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம சங்கர் டைரக்ஷன்ல வெளி வந்திருக்கிற நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற 2.0 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2.0 அண்ட் ரஜினி ஃபேன்ஸுக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் ஸ்கிரீன்ல அந்த பிஜிஎமோட அப்படி அந்த வாக்கு அதை எதிர்பார்த்து போகாதீங்க. இல்லை, அது இல்லை. அந்த ரஜினி அந்த வாக்கு இல்லவே இல்லை. அந்த நம்ம எதிர்பார்த்து போகிற அந்த டைட்டில் கார்டு, அந்த ப்ளூ கலரில் ரஜினி அப்படிங்கிற பேர் அது இல்லை. எதிர்பார்த்து போகாதீங்க. என்னடா டைட்டில் கார்டு எதிர்பார்த்து போகாதங்கிறேன்னு சொல்லி என்னை திட்டலாம் கூடாது. கமெண்ட் செக்ஷனில் திட்டுறீங்கிறது எனக்கு தெரியும். பட் இந்த படத்தில் இது 3D அப்படிங்கிறதுனால ரஜினிக்கு ஒரு புதுசாக ஒரு டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்படியே ஏதோ ஜூம் மந்திரகாளிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி அப்படியே சூப்பர் ஸ்டாரோட பேர் வந்துட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது. ஓகே மக்களே, படத்தோட ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட செல்ஃபோனும் காணா போயிடும். அது எங்கடா காணா போகுது, எதுவும் வேற்று இருக்க ஜீவராசி தூக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வேற்று இருக்க ஜீவராசி அப்படிலாம் யாரும் தூக்கல. அது யார் தூக்குனாங்க அப்படிங்கிற கதை வந்து அப்படியே போக போக வந்து நமக்கு அந்த சீனில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காட்டிகிட்டே போகிறாங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, எந்திரன் 1ல் நடிச்சிருந்த ஐஸ்வர்யா ராய் இந்த படத்தில் இல்லை. ஏன் அப்படிங்கிறது வந்து திரையுலக வட்டாரங்கள் தான் நமக்கு ஒரு நிறையா கதைகள் இருக்குது. பட் அவங்களை கௌரவிக்கிற விதமாக ஒரு கேமியோ ரோல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிநாட்டில் வந்து மேற்படிப்பு வந்து படிச்சிருக்காங்க. அதில் வந்து அந்நேரம் நம்ம தலைவர் வசீகரன் அப்படி ஃபோன் அடிச்சு ஹலோ சன்னா அப்படின்பாரு. அந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனும் காணாம போயிடும். என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோனும் காணாமல் போயிடுச்சுன்னு பார்த்தா அப்புறம் தான் அதை கண்டுபிடிக்க ஒரு கூட்டத்தை வழக்கம் போல் ஒரு போர்ட் மீட்டிங் போட்டு அதில் எல்லாரும் உட்காருவாங்க. அந்நேரம் தான் நம்ம தலைவர் சொல்லுவார், இது ஒரு அமானுஷ சக்தி, இதை கொண்டு வர வந்து ஒரு சிட்டி அப்படிங்கிற ரோபோட் வந்து மறுபடியும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு கண்டிப்பாக ஒரு மூவியில் வந்துட்டு ஹீரோ அப்படின்னு இருந்தால் வில்லன் இருப்பார் இல்லையா? அதான் நம்ம போராவோட பையன் என்ன சொல்லுவார், ஏற்கனவே அந்த சிட்டி ரோபோட் நிறையா பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே அதை கொண்டு வந்து அது முட்டாள் ரோபோட் ஒன்றும் பண்ண முடியாது. சிட்டி ரோபோட்டை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம வசீகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டை, அதாவது வேறு அந்த நிலாங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம எமி ஜாக்சன் தான். ஸோ இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சி ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக வந்து கூட வச்சிருக்காரு. என்னடா இந்த ரோபோட்டை மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சிட்டியை முதலே அப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சிட்டி பண்ணிட்டு போன வேலை அப்படியா பண்ணிட்டு போச்சு. போரா கொடுத்த ரெட் ஜிப்பை வச்சு எந்திரன் 1ல் என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால தான் அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி மியூசியமில் அதோட தலையை அப்படியே ஷோகேஸில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம அதை கிளைமேக்ஸில் பார்த்தோம். இந்த படத்துலையும் அந்த சீன் வந்து வருது. ஸோ அக்ஷய்குமார் வந்து ஒரு நெகட்டிவ் லீடிங் ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போக போக படத்தில் போக போக அக்ஷய்குமார் வந்து நல்லதுக்காக தான் ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது மக்களை காப்பாற்றுறேன், எதிரி அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ட்ரை பண்ணோம். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ஷய்குமார் நம்ம வசீகரனையே ஆட்கொண்டுருவார் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங் எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படி ஆட்கொள்றாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் படத்தில் போய் தான் பார்க்கணும். அப்படி ஆட்கொண்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டியாலே ஒன்றும் பண்ண முடியாது. சிட்டியால் தானே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சிட்டிக்கு தான் இன்னொரு முகம் இருக்கே. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி சிட்டிக்கு ஒரு தனி வழி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, 2.0 சிப்பு. அதை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இந்த நிலா தான். படத்தில் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி காமெடி ஜாம்பவான்கள் இருந்த கருணாசோ சந்தானமோ இதில் இல்லை. பட் இந்த படத்தில் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி ரோபோட்டே அப்பப்போ பண்ணிக்கும். அப்புறம் இந்த நிலா கூட சேர்ந்து கொஞ்சம் காமெடி ரொமான்ஸ் இருக்கு. போய் பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ள என்டர் ஆகிற இந்த 2.0, அதாவது சிவப்பு கலர் சிப் மாட்டின இந்த ரஜினி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தோடனே வெர்ஷன் 2.0 ரீலோடட். உண்மையாலுமே அந்த ட்ரெய்லரில் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி அது ரீலோடட் தான். ஏன்னா ஒரு கெட்ட சக்தியும் இல்லாமல் ஒரு நல்ல, அதாவது ஒரு வில்லத்தனமான ஒரு ஹீரோ வந்தால் எப்படி இருக்கும், அதுதான். ரஜினி வந்து முதல்ல அறிமுகமாகும் போது வில்லனாக தான் இருந்தார், அடுத்து ஹீரோ. ஸோ ஒரு வில்லத்தனமான ஹீரோவாக நடிச்சிருக்க அந்த 2.0 கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்னடான்னு பார்த்தா 3.0ன்னு ஒரு ரோபோட்டை கொண்டு வராங்க. இந்த ரோபோட் வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக படத்தில் போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சஸ்பென்ஸ். கண்டிப்பாக வந்து 2.0 ரோபோட்டை வந்து இந்த நிலா காப்பாற்றின உடனே 3.0 அப்படிங்கிறத வந்து இந்த 2.0 கிரியேட் பண்ணுது. ஸோ பண்ணது என்ன அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அண்ட் வேறு படத்தை பற்றி கொஞ்சம் பெருசாக சொல்லணும் அப்படின்னா, கதை எப்படி மூவ் ஆகுதுன்னா, கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் வந்து ஒரு மெசேஜ் இருக்கணும். அண்ட் இந்த படத்தில் ஒரு ஆழமான ஒரு மெசேஜை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் பறவைகளை மட்டும் இல்லை மனுஷங்களையும் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சங்கர் வந்து இந்த படத்தில் வேறு என்ன பண்ணியிருக்காரு, 3 வருஷமாக படம் எடுத்திருக்கீங்க, 600 கோடி போட்டிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத படத்தில் போய் 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஹாலிவுட் லெவலில் வந்து தமிழ் சினிமா ரீச் ஆயிருச்சா அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா படத்தில் சிஜிஐலேருந்து விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, மீண்டும்
இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்கட் பரோடாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, VJ Vinod signing off 2.0.